ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் லெமன் போட்டோ இல்லை தயிர் போட்டோலாம் மேரினேட் பண்ணலை. சிம்பிளாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து சிக்கன் கிரேவி பண்ணுறேன். வாங்க இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு நல்லா அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி விடுங்க. தொடர்ந்து நீங்கள் கையை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். பாருங்கள், நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக சக் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். இதோட கூட சால்ட் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்போது உங்களுக்கு சீக்கிரமாக தக்காளி ஸ்மாஷ் ஆகிடும். தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இந்த சமயத்தில் 2 பச்சை மிளகாவை கீறி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து இதில் போட்டுருவோம். நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா ஸ்மாஷ் ஆகணும். தக்காளி கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி விட்டுக்கிறேன் நான். இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அது நல்லா உரியும் போதே கொஞ்சம் பாதி அளவுக்கு நமக்கு வெந்துடும். அதுலேயே நிறைய தண்ணி இருக்கும். நம்ம தண்ணி இப்போ ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அதை நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணுவோம். இந்த சமயத்தில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது பிரியாணிக்கு, சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறேன். நானே வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை கடையிலேருந்து வாங்கி நீங்கள் போட்டாலும் சரி. இவ்வளோதான், இந்த 3 ஐட்டம்ஸ் தான் போட்டிருக்கேன் நான். நல்லா ஃப்ரை பண்ணுவோம். மிளகாத்தூளும் உப்பு எல்லாமே சிக்கனில் சேர்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஒரு 250 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் விட்டு வைப்போம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க, சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அது மேலே நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகு பொடி தூவி நீங்கள் இறக்கலாம். இல்லை எனக்கு இந்த இதுவே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, நான் மிளகாத்தூள்லே இது எல்லாமே இருக்குது. இது மேலே கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கெட்டியான உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான சிம்பிள் டிஷ்ஷாக சண்டேயில் சிக்கன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், மற்ற எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.